புதுக்கோட்டையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அவசர மருத்துவ உதவியாளர் ஆகியோர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தீபாவளி பண்டிகையை மறந்து களப்பணியாற்றி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. அவர்கள் என்னென்ன தெரிவிக்கிறாங்க, முழு விவரங்கள். தீபாவளி பண்டிகையை நாடே குடும்பத்தினுடன் இணைந்து உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடி வரக்கூடிய நிலையில் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் மருத்துவர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் தீபாவளி பண்டிகையை மறந்து தொடர்ச்சியாக அவர்கள் களப்பணியாற்றி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் புதுக்கோட்டையில் சென்னைக்கு அடுத்தபடியாக அவசர கால மேலாண்மை கட்டுப்பாட்டு மையம் வளாகத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த அவசர கால மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் அதேபோல் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் 108 ஆம்புலன்ஸில் செல்லக்கூடிய மருத்துவ உதவியாளர்களும் அர்ப்பணிப்பு உணர்வோடு தீபாவளி பண்டிகையை மறந்து தொடர்ச்சியாக அவர்கள் பணிபுரிந்துட்டு வராங்க. தற்போது நம்மகிட்ட அந்த ஊழியர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ நாடே தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கு. நீங்கள் அந்த தீபாவளி பண்டிகையை மறந்து தொடர்ச்சியாக பணியில் இருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு? எப்போவுமே நாங்கள் இங்கே தான் சார் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குன்னு தனியாக எதுவும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே எங்களுக்கு இங்கே தான். எதுவும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல நாளோ எதுவுமே வீட்டில் கிடையாது, ஆஃபீஸில் மட்டும்தான். எங்கள் கொலீக்ஸோடு சேர்ந்து தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு இந்த சர்வீஸில் நாங்கள் ஹாப்பியாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எந்த ஒரு கஷ்டமோலாம் நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த இதில் பணிபுரிகிறீங்க? இப்போ உங்கள் குடும்பத்தினுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாட நினைப்பாங்க, உங்கள் குழந்தைங்க கணவரெல்லாம் நினைப்பாங்க. இதை நீங்கள் அதை தவிர்த்துட்டு இப்போ தொடர்ச்சியாக பணியில் இருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கடந்த 12 ஆண்டுகளாக இதில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னோடய கணவரும் மருத்துவத்துறையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை பார்க்குறதுலேயும் குழந்தைகளையும் நாங்கள் வீட்டில் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த மக்களுக்கான சேவையை செய்கிறது எங்களுக்கு மகத்தான சேவையாக இருக்குது. அதனால் ரொம்பவும் சந்தோஷமாக நாங்கள் பணிபுரிகிறோம். அதில் இப்போ தொடர்ச்சியாக பார்க்க போனால் இவங்க அர்ப்பணிப்புணர்வுடன் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம்? வழக்கமாக ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் மருத்துவமனையில தான் ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருப்போம். இந்த தடவை என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம்? எங்கே விபத்து ஏற்படுமோ அந்த மாதிரி பகுதிகளை கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் சேவை கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கணும். இப்போ 8 நிமிஷத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிரும். பொதுமக்கள் ஆகியவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான், அன்வான்ட் கால்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதனால மற்றவங்க சேவைப்படுறது கொஞ்சம் தடைப்படுது. இப்போ தொடர்ச்சியாக பார்க்க போனால் இவங்க சொல்கிறத கேட்டிருக்கலாம். ஏன்னா உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அதாவது தீபாவளி பண்டிகையும் மறந்து குடும்பங்களையும் மறந்து இவங்க இந்த சேவை மனப்பான்மையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பணியை தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரியதாகவும் போற்றுதலுக்குரியதாகவும் இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.